மதுரை நாடாளுமன்ற வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து செல்லூர் பகுதியில் பொதுமக்களிடம் நடிகர் சமுத்திரகனி வாக்குகளை சேகரித்தார். ஸ்டெர்லைட் ஆலை பராமரிப்பு பணிக்காக ஆலையை திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, ஆலை பராமரிப்பிற்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று வேதாந்தா நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம். விவரங்கள் என்ன? ஸ்டெர்லைட் ஆலை பராமரிப்பு பணிக்காக ஆலையை திறக்க அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆலை பராமரிப்பு பணிக்காக ஆலையை திறக்க அனுமதி வழங்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் வேதாந்தா நிறுவனம் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா மீண்டும் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன காரணத்திற்காக மனு தள்ளுபடி செய்யப்பட்டது? தூத்துக்குடியில் மூடப்பட்டிருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிப்பு பணிகளுக்காக மீண்டும் திறப்பதற்கான அனுமதியை ஆலை நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வேதாந்தா நிறுவனம் சார்பில் கடந்த 5ஆம் தேதி ஒரு புதிய மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால், அதாவது தமிழகத்தின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக நடைபெற்று வரும் வழக்கினுடைய விசாரணையானது மிகவும் மெதுவாக, அதாவது காலதாமதமாக செல்வதால் தங்களுக்கு இடைக்காலமாக ஆலை பராமரிப்பு பணிகளுக்காக திறப்பதற்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த மனுவானது நீதிபதி ரோஹிண்டன் நாரிமன் தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை மிகவும் காலதாமதப்படுகிறது, மேலும் பல்வேறு மாதங்களாக முதல் கட்ட விசாரணையே நடைபெற்று வருகிறது, மேலும் சென்னை உயர்நீதிமன்றமானது பராமரிப்பு பணிகளுக்காகவும் ஆலை நிர்வாகத்தின் அதாவது ஆலைக்குள் படிந்திருக்கும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கான அனுமதியை உயர்நீதிமன்றம் வழங்க மறுக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் அதற்கு குறுக்கிட்ட நீதிபதி ரோஹிண்டன் நாரிமன் அவர்கள், ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கு தேவைப்பட்ட கால அவகாசங்கள் வழங்கப்பட்டு விட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அதனை மீறி அதனை தாண்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கினை தாக்கல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். மேலும் இது போன்ற செயல்களில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகமானது ஈடுபட்டும் பட்சத்தில் அபராதத்துடன் அதாவது தீர்ப்பினை வழங்க வேண்டியது இருக்கும் என்ற ஒரு கண்டனத்தையும் முன்வைத்தார். அதனை அடுத்து இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு கோரிக்கை எழுந்தாலும் அதனையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாலேயே வைக்க முடியும் வேதாந்தாவினுடைய நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. சுசித்ரா, அப்படின்னா வழக்கு ரீதியாக இனிமேல் உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனத்தால் இது குறித்து மேல்முறையீடு செய்ய முடியாது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருப்பதால் அப்போ இதற்கு பிறகாக வேதாந்தா நிறுவனத்தின் இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் எப்படி இருக்கும்? அதாவது வேதாந்தா நிறுவனத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தினுடைய திறப்பு பணிகளுக்காக ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்துதான் அதாவது இங்கே உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது 2 தரப்பாலும், அதாவது தமிழக அரசு மற்றும் வேதாந்தா தரப்பின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த உத்தரவின் மீதான பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இது தொடர்பான வழக்கு விசாரணை தொடரும் என பிறப்பிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு கீழ்தான் வேதாந்தா நிறுவனமான
நிறுவனமானது செயல்பட வேண்டும். அதாவது அவர்கள் ஆலையினுடைய பராமரிப்பு பணிகளுக்காக தங்களது ஆலையை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்தையும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கருத்தையும் கேட்ட பிறகுதான் அவர்களால் எந்த ஒரு பணியும் செயல ஈடுமே தவிர அதையும் மீறி உச்ச நீதிமன்றமோ அல்லது அதற்கு மேல் உள்ள நீதிமன்றங்களையோ வேதாந்தா நிறுவனமானது நாட இயலாது. தற்பொழுது பொறுத்த அளவிலும் வேதாந்தா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனை மீறி எந்த ஒரு கூடுதல் மனுக்களையோ அல்லது மேல்முறையீட்டு மனுக்களையோ வேதாந்தா நிறுவனத்தால் தாக்கல் செய்ய முடியாது என்ற ஒரு கட்டத்தில் தான் தற்பொழுது வேதாந்தா நிறுவனமானது இருக்கிறது. பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதால் உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்ற கருத்தையும் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா.